மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வேளாங்கண்ணியில் பர்ச்சேஸ் பண்ணல பாத்திரம் அதை தான் காட்ட போகிறோம். ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க, நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹோம் டூரு, ஜுவல்ஸ் வீடியோ, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஷாப்பிங் வீடியோ அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாம் நான் மெசேஜ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒன்று ஒன்றா போடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறல, கம்மியாக இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வீடியோலாம் போடலாம். இப்போ மறுபடியும் போட்டோம்னா திரும்ப ஃபாலோவர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோலாம் கேட்பாங்க, மறுபடியும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் எனக்கு எது போடணும்னு தெரியும். ஏன்னா நான் நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன்ல, எது போடணும்னு தெரியல, மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே போடுறேன், கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் சேர்த்தோம் அதுக்கப்புறமா போடுறோம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், எங்கள் சின்ன மாமா வாங்கி தந்தார்ல அந்த பாத்திரம் பார்க்கலாம். ஐயோ, அவர் வாங்கி கொடுத்தது ரொம்ப கீழே இருக்குது, மேலே இருக்கிறத காட்டுறேன். எங்கள் பெரிய மாமா வாங்கி கொடுத்தது காட்டுறேன். என் பெரிய மாமா வாங்கி கொடுத்தாருன்னா, இந்த கோவாலெலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேன் வந்து நான் நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கேன், பட் வாங்கினதில்லை. சரி இந்த வாட்டி எது வாங்குறதுன்னு தெரியல, அதனால தான் இது வாங்கினேன். இதில் வந்து மீன்லாம் ஒட்டாமல் வருமா, மீன் சிக்கன்லாம் வறுத்த ஒட்டாமல் வர சொல்லிட்டு எங்கள் மாமி சொன்னாங்க. சரி அதனால இது ஒன்று வாங்கினேன். இது வந்து எங்கள் பெரிய மாமா வாங்கி தந்தார், இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த பேனு, இது ஆல்ரெடி என்கிட்ட பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. சரி இது இன்னும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. சரி இதில் சாப்ஸ்லாம் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. இது ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மூடி இது ஒன்று வாங்கி தந்தார். இது ரெண்டும் எங்கள் பெரிய மாமா வாங்கி தராரு. இன்னும் வாங்கிக்க தான் சொன்னார், அங்கே வந்து தூக்கின்னு வர முடியல, அதனால போதும் சொல்லிட்டேன். சரி அந்த இடத்துல கேட்டதெல்லாம் தப்பிச்சிக்கினாரு, இங்கெல்லாம் கேட்டதாருன்னா நிறைய வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் வாங்கினேன். அந்த கறி குழம்பு, மீன் குழம்புலாம் எங்கள் வீட்டில் சண்டே ஆனால் எல்லோரும் வருவாங்க. எங்கள் ரிலேஷன்லாம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. சரி அப்போ செய்யலாம் சொல்லிட்டு இந்த நான் நான்ஸ்டிக்கில் பெருசாக வச்சுருக்கேன். சரி அங்கே இது நல்லா இருந்தது, அதனால இது வாங்கினேன். இது 1/2 kg இதுவுமே. அதுக்கப்புறம் இந்த கேப்பு, இது வந்து 550 சொன்னாங்க. அதுக்கப்புறம் விலை கம்மி பண்ணாங்களான்னு தெரியல. இது ஒன்று வாங்கினேன், இதுவும் நல்லா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டபரா செட்டு எங்கள் சின்ன மாமா வாங்கி தந்தார். இது வந்து ஒரு கிலோ பிரியாணி செய்யலாம், நல்லா தாராளமாக கறியெல்லாம் போட்டு. இது நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று வச்சுருக்கேன், அது நான்ஸ்டிக்கில் பெரிய டபரா வச்சுன்னு இருக்கேன். அதில் 3 கிலோ செய்ய முடியும், 1 கிலோ செய்ய முடியும். 1 கிலோ செஞ்சால் அந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குமா, அதனால அடிக்கடிக்கு மேலே வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் வாங்கினேன். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எங்கள் சின்ன மாமா கொடுத்தாரு. விநாயகர் சதுர்த்திக்கு இதில் தான் நான் ஏதாவது செய்யணும், புது செய்யறதுனால. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நிறைய பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க, நான் தான் தூக்கி போட்டு எல்லாத்தையும் மேலே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்குறேன். அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ரொட்டி கட்டை வந்து நிரஞ்சா நாங்கள் நந்தினி வாங்குச்சு. அது எங்கள் வீட்டில் வந்து பேக்கில் மாறி வந்துச்சு, எத்தனை போய் கொடுக்கணும், ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்கிறாங்க. அது ரொட்டி சுட போகலாம். இது ஒரு என் தங்கச்சி வாங்குச்சு, அது இங்கே இருக்குது, அது எத்தனை போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூஜாக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இதில் நார்மலாக தான் இருந்தது, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இதில் என்ன தெரியுமா இருக்குது, காட்டுறேன். இது 1 2 இது நான் மூடி தான் நினச்சேன், அப்புறம் தூக்கி பார்த்தா இதில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு இருந்தது, ஸ்நாக்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா இருந்ததா. சரி 3 டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் ஒரே இதில் கொடுக்கலாம், அதனால இது வாங்க. இது யார் வாங்கி கொடுத்தா, இதுவும் எங்கள் சின்ன மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த டபரா செட்டும் இதுவும் ரெண்டுமே எங்கள் சின்ன மாமா வாங்கி கொடுத்தாரு. பூஜாக்கு இது ஒன்று வாங்கினேன், லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு. நம்ம ஊர்லேயே இதெல்லாம் கிடைக்கும், ஒரு ஞாபகமாக வாங்குறது. லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுவுமே போடுறேன். பூஜாக்கு தினக்கும் நான் லஞ்ச் கட்டேன். என் பையன் காலேஜ் போய்ட்டு அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். பூஜாக்கு தினமும் நான் காலையே கற்றுக் கொடுக்க மாட்டேன். மதியம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால மதியத்தில் தான் 12 மணிக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அதனால் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த தொப்புலாம் பூஜாக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, வாங்கினேன். இது எல்லாமே ஏற்கனவே வாங்கி கொடுத்த, திரும்பவும் வாங்குறேன், வாங்கினே தான் இருக்கிறேன். இது அந்த அஞ்சரை பெட்டி வரும்ல, அஞ்சரை பெட்டி அது. அதுக்கப்புறம் கிளாஸு, இந்த கிளாஸ் எங்கள் மாமா கிட்ட பூஜை காட்டி, பெரியப்பா கிளாஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் பூஜா கிளாஸ் மாதிரியே இருக்குது அப்படின்ற இந்த கிளாஸு. அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ், இது எல்லாமே எவ்வளோ தெரியுமா, ஒன்று 20 ரூபா தான். இது மொத்தமே 200 ரூபா தான் ஆச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா அப்படி நம்ம ரியலாகவே யூஸ் பண்ணோம்ல, பெரிய பாத்திரம் அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் ஒன்று, எல்லாமே 20 rupees தான். அப்புறம் இந்த கடாய், அப்புறம் இந்த எண்ணெய் தூக்கு இது ஒன்று, அப்புறம் இந்த அடுக்கு டிஃபன் பூஜாக்கு வாங்கினால அது மாதிரியே இருக்குது இதுவுமே. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் எல்லாம் இருப்பாங்களே பிளேட்டு, அது இந்த பிளேட் ஒன்று, இந்த பிளேட்டு. எனக்கு இந்த பிளேட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே 20 rupees தான். லாஸ்ட்டாக இந்த ஒரு டிஃபன், இதில் வந்து இந்த பால்லாம் எடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி டிஃபன், இது எல்லாமே வந்து 20 rupees தான். 240 ரூபாய் ஆச்சு, 200 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க, அவ்வளோதான். இதுதான் நான் வேளாங்கண்ணியில் பர்ச்சேஸ் பண்ண பாத்திரம். எல்லாருமே காட்டிட்டேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன வீடியோ போகணுன்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் போடுறதுக்கு. ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் ஓகே பாய்.